பாருங்கள், அப்பளம் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், அப்பளம் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வணக்கம், இதுங்க பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி அப்பளம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு பச்சரிசி கூட வாங்கி உபயோகப்படுத்தலாம். இப்போ இந்த அரிசியை ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 6 மணி நேரம் ஊறணும். அரிசி நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இது வந்து நல்லா ஒரு 6 மணி நேரன்றது 8 மணி நேரம் கூட ஊறலாம், தவறு இல்லை. இந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். குறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட என்னென்ன சேர்க்குதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து காஞ்சி மிளகாவை தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறது. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு. உப்பு வந்து கம்மியாக தான் இருக்கணும். பொடியாக நறுக்குனா மல்லித்தழை கொஞ்சம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். மாவு கரெக்டான பதமானு பார்க்கறதுக்கு இந்த கரண்டி இப்படி திருப்பி பார்த்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டு பாருங்கள். கரெக்டாக கோடு வரும். இதுதான் கரெக்டான பதம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அடுத்தது இதுக்கு ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து வாயை கட்டிடணும். நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டிடணும். இங்கே வந்து லூஸ் இல்லாமல் இருக்கணும், சமமாக இருக்கணும். சமமாக இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து டைட்டாக பிடிச்சி இருக்க கட்டிக்கணும். நம்ம பாத்திரத்தில் ஊற்றுன தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், நல்லா ஆவி பறக்குது. இப்போ இந்த டைமில் மாவு ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுறது. ஒரு 1.5 கரண்டி, பெரிய கரண்டி இருந்தால் 1/2 கரண்டி ஊற்றலாம். நான் சின்ன கரண்டி தான் எடுத்துருக்கேன். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அவ்வளோதான். ஊற்றிட்டு இதை அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதை ஊற்றி ஒரு 30 செகண்ட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுது. இதில் ஒரு கத்தியோ இல்லை ஒரு தோசை கரண்டியோ எடுத்து இப்படி எடுத்தோமா அதே தானாக மேலே எழும்பி வந்துடும். இந்த தோசை கரண்டியில் எடுத்து ஒரு அழுக்காக வந்துடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது ஊற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் ஊற்றும் போதும் மாவை கலக்கிட்டு ஊற்றணும். பாருங்கள், இது இன்னும் சீக்கிரம் வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் தான் ஒரு 30 செகண்ட் ஆச்சு. இது ஒரு 20 செகண்ட் தான் இருக்குது. இது தோசை கண்டிலே இப்படியே எடுத்தோமா அழுக்காக வந்துடும். அவ்வளோதாங்க. எடுத்து இது பிளேட்டுக்கு வச்சு வைக்கிறது. இதே மாதிரி எல்லா மாவும் ஊற்றி முடிச்சுக்கலாம். காட்டன் துணி அல்லது மைக்கா ஷீட்டு விரிச்சிட்டு நம்ம சுட்டு வச்சுக்கிற அப்பளத்தை இந்த மாதிரி ஃபேன் காற்றுல காய வச்சிடணும். இது ஒரு 4 மணி நேரம் காஞ்சால் போதும். வெயிலில் ஒரு 1 ஹவர் காஞ்சால் போதும். நான் இப்போ ஃபேன் காற்றுல தான் காய வச்சுருக்கேன்.
அரிசி அப்பளம் ஒரு 4 மணி நேரம் ஃபேன் காற்றுலையும் 1 ஹவர் வெயிலையும் காய வச்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன். நல்லா காஞ்சி இருக்குது பாருங்கள். எப்படி மொளமொளன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த அப்பளத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்குது. இப்போ அப்பளம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக பொரிஞ்சு வருது. அப்படியே திருப்பி இன்னொரு அப்பளமும் பொரிச்சு எடுக்கலாம். அரிசி அப்பளம் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சைஸில் இருக்குது பாருங்கள். எண்ணெயில் போட்டு பொரிச்ச பிறகு நல்லா எப்படி நல்லா மலர்ந்து பெருசாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் அப்பளம் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த அப்பளத்துக்கு வந்து சாம்பார் சாதம், வத்த குழம்பு, புளி சாதம், லெமன் சாதம் இது எல்லாத்துக்குமே சைடிஷ் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதேமாரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.